திரு புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்கின்ற இந்த தலைப்பை கொஞ்சம் மாற்றி தமிழகத்தை விரும்புகின்ற முதல்வர் வேட்பாளர் யார் என்று அமைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். தலைவர் டயலாக் இல்லைண்ணே, உனக்கு பிடிச்ச பொண்ணை விட உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும், அதுதானே? ஏனென்றால் நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தேனாறு பாயும் செங்கரும்பு சாயும் என்று சொன்னவர்களை நாங்கள் நம்பி, எமது மக்கள் நம்பி இந்த மீட்பர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். இந்த மீட்பர்கள் ஏய்ப்பர்களாக இருப்பார்கள் என்று காலம் எங்களுக்கு உணர்த்தியதால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்தை விரும்புகின்ற முதல்வர் வேட்பாளர் என்று நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கின்றோம். சேர சோழ பாண்டியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு என்றைக்கு தமிழினம் வரலாற்றில் வீழ்ந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை வீழ்ந்தே கிடக்கின்றது. வீழ்ந்து கிடக்கின்ற தமிழினத்தை வரலாற்று பள்ளத்தில் இருந்து மீட்பதற்காக வரலாறு தமிழினத்தை விடுதலை செய்யும் அந்த ஒப்பற்ற தலைவனாக செந்தமிழன் சீமான் இருக்கின்றார். அவரே தமிழ் தேசிய இனத்தை ஆள்வதற்கான மிகச்சிறந்த முதல்வர் என்பது மருத்துவருக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதே சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூரில் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பள்ளி மாணவன் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் இறந்து போயிருக்கின்றான். பள்ளி சுவர் இடிந்து விழுந்த பொழுது 3 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். அதில் 2 மாணவர்கள் தப்பித்து விட்டார்கள். நல்ல வேளை அந்த பையன் மட்டும்தான் இறந்து போனான். இந்த இறந்து போன மாணவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? இதுதான் கல்வி திறந்த தமிழ்நாடு என்பது என்று திமுக புலங்காகிதம் அடைகின்றது. இதற்கு என்ன பதில் உங்களிடத்தில் இருக்கின்றது? இதை விபத்தல்ல, அப்பட்டமான படுகொலை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். ஏனென்றால் 5 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்து விட்டு வருகின்றார். கட்டிடம் இடிந்து விழுகின்றது. இது மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே, தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் 5000 பள்ளிக்கூடங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற அளவிற்கு இருக்கின்றது என்று அவங்களே மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஜப்பானில் இருந்து ஜாக்கி சான் வந்தாக, அமெரிக்காவில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் வந்தார்கள் என்று அடுக்கி விடுறாங்க அம்மா. சமூக நீதி அதே போல மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று இதே பாட்டை பாடுவதற்கு உங்களுக்கு எதற்கு அதிகாரம்? எதற்கு அதிகாரம்? எதற்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு? சமூக நீதி காவலர் என்று பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? பட்டியல் சமூக மக்களுக்கு 7500 கோடிக்கு மேல் மத்திய அரசு அனுப்பிய தொகையை அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்து கழித்தீர்கள்? அதை திருப்பி அனுப்பியது யார்? எங்கு பார்த்தாலும் போராட்டம். தமிழ்நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. திரும்புற திசையெல்லாம் போராட்டம். இதுல இந்த பாசிச பாயாசம் வேற கிண்டுவாங்க. அடிக்கடி பாயாசம். என்ன தெரியுமா? விமானி இல்லாம கூட மோடி வெளிநாடு போவாரு, அதானி இல்லாம எங்கேயுமே போக மாட்டாரு அப்படின்னு இவங்க இளைய முதல்வர் சொன்னார், பட்டத்து இளவரசர். இப்ப என்னடானா, அதானிக்கு 6000 ஏக்கரை
காட்டுப்பள்ளியில் ஒதுக்கி அந்த நிலத்தை ஒதுக்கி காவல் காத்து கொண்டிருப்பது யார்? இந்த திராவிட மாடல் அரசு இல்லையா? தம்பி போற போக்கில் கல்யாண சுந்தர சொன்னார், நீங்கள் உருவ கேலி யார் வேணாலும் பண்ணிவிட்டு போங்கள். எங்களை போன்ற எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அண்ணன் சீமான் மட்டும் என்ன ஆகாயத்திலிருந்து பொத்துக்கண்டா பிறந்தாரு? அவரும் எளிய குடும்பத்திலிருந்து ஒரு செங்காட்டு புழுதியிலிருந்து வந்த ஒரு எளிய மனிதன் தான். அந்த எளிய மனிதன் தான் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சிய முழக்கத்தை தாங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த போராட்ட களத்தில் இருக்கின்ற மக்கள் தேடுகின்ற தலைவனாக, மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக சீமானைத்தான் அழைக்கின்றார்கள். வேற எந்த தலைவனையும் அழைக்கல. தொடர்ந்து போராடுகின்றான், சமரசம் இல்லாமல் போராடுகின்றான். அந்த சமரசம் இல்லாத போராட்டத்தின் ஒற்றை காரணத்தினால் தான் நாங்கள் அவரோடு நின்று கொண்டிருக்கின்றோம். சீமானை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, சீமானை நம்பாமல் கெட்டவர்கள் தான் இங்கே பலர் இருக்கின்றார்கள். இதான் வரலாற்று உண்மை. ஐயா எடப்பாடி தான் சொன்னார், அவர் இனிமேல் பாரத மாதாவை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பங்கு போட்டு விற்றுக் கொண்டிருக்கின்ற பஜனை கோஷ்டி பாஜகவோடு ஒற்றுமில்லை, உறவும் இல்லை என்று இன்றைக்கு வெள்ளுடை தரித்து புன்னகை ஏந்தி டெல்லி தர்பாருக்கு சென்று மோடி பாடுகின்ற பாட்டுக்கெல்லாம் பக்கவாத்தியம் வாசித்துக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் நிலைய வித்வனாகவே நீங்கள் மாறிவிட்டீர்களே. நீங்கள் தான் தமிழ்நாட்டை மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து உலகத்தில் தரவாய்ந்த ஒரு அரசை நீங்கள் தரப்போகின்றீர்களா? 1967 அதிகாரத்திற்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். வந்த பொழுது என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் என்கின்ற பேராய கட்சி, ஜமீன்தார் கட்சி, சாதி ஆதிக்கம் நிறைந்த கட்சி என்று நீங்கள் அன்றைக்கு முழங்கிவிட்டு இன்றைக்கு அதே காங்கிரஸை, செத்துப்போன காங்கிரஸை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால் 1967 திமுக அதிகாரத்திற்கு வந்து அதன் பிறகு அதிமுக அதிகாரத்திற்கு வந்து மாறி 58 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது 2 பெரும் திராவிட கட்சிகள். இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளில் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளும் டெல்லி எஜமானர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். உங்கள் அரசியல் பசி, உங்கள் அதிகார பசிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுத்த ஒன்றில் ஏதாவது பெற்று தந்தீர்களா? ஏதாவது ஒரு அதிகாரத்தை? முல்லை பெரியாற்றில் அதிகாரத்தை இழந்தோம், கச்சத்தீவில் அதிகாரத்தை இழந்தோம், எல்லா அதிகாரத்தையும் இழந்து விட்டோம். தமிழ்நாட்டு நதியின் உரிமையை இழந்தோம். எதில் இழக்கவில்லை? நிலத்தை இழந்தோம், நிலத்தின் உரிமையை இழந்தோம், நீரின் உரிமையை இழந்தோம், எல்லா வளத்தையும் இழந்தோம். இன்றைக்கு தொகையாக 1 கோடி பேருக்கு மேல் இந்திக்காரர்கள் வந்து விட்டார்கள். தமிழ் தமிழ் என்று சொல்லி அடுக்குமொழியில் பேசி அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று எங்களை ஏமாற்றி இன்றைக்கு நீங்கள் நாட்டை அடைந்து விட்டீர்கள், நாங்கள் சுடுகாட்டுக்குள் கிடக்கின்றோம். சாதனையா? 10 லட்சம் கோடி எப்படி சாதனை? உங்களுக்கு கடன் வந்தது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பாதி கடன், இன்றைக்கு திமுக ஆட்சியில் பாதி கடன். இதெல்லாம் யாருக்கு? பரம ஏழையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க தலைமைகள். அன்பு நண்பர்களே, தம்பிகள் அடுக்கினார்கள் 2 பேரும், திரும்பவும் வந்து அடுக்குவார்கள், திரும்பவும் வந்து அடுக்குவார்கள். ஏண்டா உனக்கு ஒத்த சீட்டு கூட கிடைக்கல, நீ எல்லாம் வந்து கனவு கண்டுக்கிட்டு தமிழகம் விரும்புகின்ற வேட்பாளர் முதல்வர் நீ சொல்றியா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டையும், தமிழ் மக்களையும், தமிழ் மொழியையும், தமிழர் உரிமையையும் நேசிக்கின்ற அந்த தலைவன் தான் உண்மையான முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.